இந்த உயிரியல் கடிகாரம் எப்படி வேலை செய்யும்? நமக்குள்ளே ஒரு நம்ம வெளியில் அலாரம் வைக்கிறோம். அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்காக நம்ம வெளியில் அலாரம் வைக்கிறோம். நம்ம அப்படியெல்லாம் அலாரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளே ஒரு அலாரம் இருக்குது. இப்போ சிலர் பார்த்திங்கன்னா அலாரம் எதுவும் வைக்காமல் காலைல 4 மணிக்கு டான்னு எழுந்திரிச்சிருப்பாங்க. அதிகாலையில் எழுந்திருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுதும் அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு நாள் கூட தவறாமல் கொஞ்சம் முன்னாடியே எழுந்திருப்பாங்களே தவிர என்றைக்குமே லேட்டாக எழுந்திருக்கவே மாட்டாங்க. அப்போ என்னென்னா அவங்களுக்குள்ள அந்த உயிரியல் கடிகாரம் அப்படி வேலை செய்யுது. அந்த உயிரியல் கடிகாரம் தான் அவங்கள எழுப்புது. அப்படின்னா அந்த உயிரியல் கடிகாரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி அந்த உயிரியல் கடிகாரத்தை நீங்கள் நம்பணும், அதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நாளைக்கு அது உங்களை புரிஞ்சிக்கும். இவர் இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்திருக்கிறாருன்னா அப்போ இவர் நாளைக்கும் 4 மணிக்கு தான் எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை 4 மணிக்கு எழுப்பி விடுறதுக்கு தான் பார்க்கும். தொடர்ந்து நீங்கள் அதுக்கு அடுத்த 4 மணிக்கு எழுப்பி விட்டுரும். இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா மறுநாளும் 4 மணிக்கு தான் அதை உங்களை எழுப்பி விடும். இந்த பார் 4 மணி ஆயிடுச்சு பார் எழுந்துரு. ஏன்னா நேற்று நீங்கள் 4 மணிக்கு தான் எழுந்திச்சிங்க, அதனால் இன்றைக்கும் நீங்கள் 4 மணிக்கு தான் எந்திப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எழுந்து பாருங்கள் 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் எழுந்திருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இவர் 2 நாளாகவே 4 மணிக்கு தான் எழுந்திருக்கிறார், கண்டிப்பாக நாளைக்கும் 4 மணிக்கு தான் எந்திப்பார் இவர் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், மறுநாள் உங்களை 4 மணிக்கு எழுப்பி விட்டுரும். அதுக்கு சந்தேகமே இல்லை. இப்போ உங்களை பற்றி அது தெளிவாக புரிஞ்சிக்கிச்சு. ஏன்னா இவர் 2 நாளாக 4 மணிக்கு தான் எழுந்துட்டு, முதல்ல ஒரு நாள் தான் 4 மணிக்கு எழுந்திச்சிங்க. அப்போ அந்த உயிரியல் கடிகாரம் என்ன பண்ணுது, ஒரு யோசனையோட இவர் நாளைக்கும் 4 மணிக்கு தான் எந்திப்பார், ஏன்னா நேற்று 4 மணிக்கு தான் எந்திரிச்சார், ஒருவேளை அப்போ இன்றைக்கும் 4 மணிக்கு தான் எழுந்திருப்பார், நம்ம எழுப்பி விட்ருவோம் அவரை அப்படின்னு 4 மணிக்கு எழுப்பி விட்டுருச்சு அதிகாலையில். இப்போ மறுநாள் என்ன பண்ணுது அந்த உயிரியல் கடிகாரம், இவர் 2 நாளாக 4 மணிக்கு தான் எந்திக்கிறாரு, அப்போது அநேகமாக கண்டிப்பாக இன்றைக்கும் உறுதியாக சொல்லலாம் அன்றைக்கி கண்டிப்பாக 4 மணிக்கு தான் எழுந்திருப்பார், அவரை நம்ம எழுப்பி விட்ருவோம் அப்படின்னு எழுப்பி விட்ருவோம். அலாரம்லாம் வைக்க தேவையில்ல, அதுவாகவே எழுப்பி விட்ரும். அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 4வது நாள் என்ன யோசிக்கணும்னா, 3 நாளாக இவர் 4 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காரு அதிகாலையில், கண்டிப்பாக அவர் இன்றைக்கும் 4 மணிக்கு தான் எழுந்திருப்பார், இதில் நமக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிறேன், கண்டிப்பாக 4 மணிக்கு அவரை எழுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்ருவோம். இப்போ 4 நாளாக நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்களா அதிகாலையில், அது இப்போ ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வந்துடுது. இவர் 4 நாளாக 4 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்கிறாரு, நம்ம எழுப்பி விட்டோன்னா அவர் எந்திரிச்சிட்டார். நம்ம எழுப்பி விட்றது தான் அதோட வேலை. நீங்கள் எந்திக்கிறீங்களா மாட்டிங்களா அதுங்கிறது உங்களுடைய முடிவு. இப்போ 4 நாளாக நம்ம 4 மணிக்கு எழுப்பி விட்டோம், அவர் எந்திரிச்சிட்டாரு. அப்போ கண்டிப்பாக 5வது நாள் இன்றைக்கும் அவர் 4 மணிக்கு தான் எந்திப்பார், இதில் எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எழுப்பி விடும். எழுப்பி விட்றது தான் அவர். உங்களை எழுப்பி தூக்கி நிற்க வைக்கிறதுலாம் அதோட வேலை கிடையாது. அந்த அலாரம் அடிக்கிறது தான், எப்படி கடிகாரத்தில் அலாரம் அடிக்கிறது இல்லை, அந்த அலாரம் அடிக்கிறது தான் அந்த கடிகாரத்தோட வேலையை தவிர அது உங்களை எழுப்பி விட்டு பெட்ஷீட்லாம் டீ காஃபிலாம் கொடுக்குற வேலைலாம் அது பண்ணாது. எழுப்பி விடும், அவ்வளோதான். உங்களை புரிஞ்சுக்கிட்டே எழுப்பி விடும். அப்போ அது உறுதியாக நம்புது. அதாவது 4 நாளாக இவர் தொடர்ந்து 4 மணிக்கு தான் எழும்புறாரு, நாம் எழுப்பி விட்டோன்னே எழுந்துட்டார், அப்போ 5வது நாள் கண்டிப்பாக ஒரு 4 மணிக்கு தான் எழுந்திருப்பார், நாம் எழுப்பி விட்டோன்னா உடனே எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு அது 4 மணிக்கு உங்களை எழுப்பி விட்டுரும். இந்த பாருங்கள் 4 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, 4 மணி ஆயிடுச்சு, 3:50 கூட ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக, அதுக்கே ஒரு நம்பிக்கை, நாம் அதுக்கு இன்னும் அவருக்கு முன்கூட்டியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்கூட்டியே அவரை எழுப்புவோம்னு சொல்லி 3:50க்கே கூட உங்களை எழுப்பி விட்டுரும். அந்த மாதிரி தான் உயிரியல் கடிகாரம் உங்களை புரிஞ்சுக்குது. இப்போ நீங்கள் 4 நாளாக நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க அதிகாலையில், திடீர்னால என்ன பண்ணுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா அதிகாலையில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் அது அதிகாலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுது. அதுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் தெரியாது, ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையாங்கிறது அந்த உயிரியல் கடிகாரத்துக்கு தெரியாது. அது என்ன பண்ணுது, அதுபோல் என்ன பண்ணுது, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் உங்களை அதிகாலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டுருது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது எழுப்பி விட்டுருச்சு, உயிரியல் கடிகாரம் எழுப்பி விட்டுருச்சு உங்களை 4 மணி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு தூங்குறீங்க, 6 மணி வரைக்கும் தூங்குறீங்க, அல்லது 7 மணி வரைக்கும் தூங்குறீங்க. தூங்க நினைக்கிறீங்க, ஆனால் முடியலை. ஏன்னா வழக்கமாக ஏற்கனவே 4 மணிக்கு எழுந்திரிச்சு பழகிட்டீங்களா. இருந்தாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு காலைல 6 மணி அப்படி ஏதாவது காரணம் சொல்லி நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு 7 மணி வரைக்கும் நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த உயிரியல் கடிகாரத்துக்கு ஒரே குழப்பம் வந்துடும். என்னடா இவர் 4 நாளாக இவர் 4 மணிக்கு எழுந்திரிச்சார், இன்றைக்கி பார்த்தா இவர் 7 மணிக்கு எழுந்திருக்கிறாரு, இவரை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா இவர் 4 மணிக்கு எழுப்பி விட்றதா 7 மணிக்கு எழுப்பி விட்றதான்னு அதுக்கு குழப்பமாயிடும் மறுநாள். ஏன்னா ஏற்கனவே 4 நாளாக இவர் 4 மணிக்கு தான் எழுந்திரிச்சார், இப்போ பார்த்தா 7 மணிக்கு எழுந்திருக்கிறார்.
அப்போ இவரை 4 மணிக்கு எழுப்பி விட்றதா அல்லது 7 மணிக்கு எழுப்பி விட்றதான்னு அதுக்கு ஒரே குழப்பம். அப்போ என்ன பண்ணோம், அது பாட்டுக்கு குழப்பத்திலே இருக்கும், ஒரு குழப்பத்திலே இருக்கும். அது எழுப்பி விட்றதா வேண்டாமா, எழுப்பி விட்றதா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்திலே இருக்கும். அப்போ என்னாகும், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 7 மணி வரைக்கும் தூங்குனீங்களா, திங்கக்கிழமை உங்களால் 4 மணிக்கு எழுந்திருக்க முடியாது. எழுந்திருக்குன்னு நினைப்பீங்க, முடியாது. ஏன்னா அது உங்கள் உயிரியல் கடிகாரம் உங்களை எழுப்பி விடலை, அது சந்தேகத்திலே இருக்குது. நீங்கள் அதை மறந்துட்டீங்க. 4 மணிக்கு, ஐயோ 4 மணிக்கு தொடர்ந்து 4 நாளாக இருந்துச்சோம், நேற்று 7 மணி வரைக்கும் தூங்கணும், இன்றைக்கி பார்த்தா திரும்பவும் 4 மணி வரை 4 மணிக்கு எழுந்திருக்க முடியலையே, அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிரியல் உங்களுக்கே ஒரு குழப்பமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். திரும்பவும் முதல்லேருந்து வரணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்லேருந்து வரணுமா, திரும்பவும் அந்த உயிரியல் கடிகாரம் என்ன பண்ணும், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி திரும்பவும் 4 மணிக்கு எழுப்பி விட சொல்கிறது, எழுப்பி விட எப்படி வைப்பது அப்படின்னா, தொடர்ந்து திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், திங்கக்கிழமை 4 மணிக்கு எந்திக்க கஷ்டப்பட்டு எழுந்திருக்கணும். அப்போது உயிரியல் கடிகாரம் திரும்பவும் என்ன பண்ணும், இவர் இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்துக்கிறாரு, கண்டிப்பாக 4 மணிக்கு மறுநாள் நாளைக்கும் 4 மணிக்கு தான் எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறுநாள் என்ன பண்ணோம், 4 மணிக்கு எழுப்பி விட்றதுக்கு கொஞ்சம் யோசனையோடு தான் பண்ணோம். இவர் என்னடா மாற்றி பண்ணுறாரு, ஒரு நாள் பார்த்தா 7 மணிக்கு எந்திக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமைனா 7 மணிக்கு எந்திக்கிறாரு, திங்கக்கிழமைனா 4 மணிக்கு எந்திக்கிறாரு, என்ன பண்ணுறது, ஒரு குழப்பத்தோடே என்ன பண்ணோம், திங்கக்கிழமை 4 மணிக்கு எழுப்பி விட்றதா வேண்டாமான்னு குழப்பத்திலே இருக்கும். அதில் இவர் என்ன பண்ணுவார், குழப்பத்திலே இருக்கும்போது இவர் 5 மணி வரைக்கும் கூட தூங்கிடுவார். அந்த பழக்கம் எதுவுமே தொடர்ந்து பண்ணணும். அப்போ தான் அந்த உயிரியல் கடிகாரத்துக்கு உங்களை சரியாக அது புரிஞ்சுக்கும். உயிரியல் கடிகாரம் உங்களை நல்லா புரிஞ்சு உங்களை கரெக்டாக அது பண்ணணும். நீங்கள் மாற்றி பண்ணிக்கணுங்க, அது குழம்பிட்டு அது குழப்பத்தோடையே அது வேலை செய்யும். அதனால் எப்போவுமே நீங்கள் தொடர்ச்சியாக எதையும் கடைப்பிடிச்சா தான் அது உங்கள் மேலே ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இருக்கும். உங்களை பற்றி அது தெளிவாக தெரிஞ்சுக்கும். இவன் சரியான குழப்பவாதிப்பா, இவர் பார்த்தா ஒரு நாள் இப்படி இருக்கார், ஒரு நாள் அப்படி இருக்கார், ஒரு நாள் 4 மணிக்கு எழுந்துக்கிறாரு, ஒரு நாள் 7 மணி எழுந்துக்கிறாரு, ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு தூங்குறாரு, ஒரு நாள் 8 மணிக்கு தூங்குறாரு, ஒரு நாள் நைட்டு பார்த்திங்கன்னா 11-12 மணி வரைக்கும் முழிச்சிருக்காரு. அப்போ அந்த உயிரியல் கடிகாரமே நமக்கு இங்கே வேலையே இல்லை, அவர் இஷ்டத்துக்கு இருக்கார், இவரை நம்ம எதுவும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த உயிரியல் கடிகாரம் உங்களை தவறாகவே புரிந்து கொள்ளும். இவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் எப்படி வேணாலும் இருப்பார், எப்படி வேணாலும் எழுந்திருப்பார், எப்படி வேணாலும் தூங்குவார், என்ன வேணாலும் பண்ணுவார், இவருக்கு நம்ம எதையும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஞாபக சக்தி கூட இந்த உயிரியல் கடிகாரம் ஒழுங்காக வேலை செய்ய வைக்கணும். ஒழுங்காக நம்ம தினமும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ஒரு தினமும் இன்றைக்கி காலைல 4 மணிக்கு எழுந்திக்கிறோன்னா நாளைக்கு 4 மணிக்கு எழுந்திக்கணும். அதுபோல் இன்றைக்கி நைட்டு நம்ம 9 மணிக்கே படுத்து தூங்குறோமோ அது மாதிரி நாளைக்கும் 9 மணிக்கே படுத்து தூங்கணும். இந்த மாதிரி ஒரு 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 சிஸ்டமேட்டிக்காக நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த உயிரியல் கடிகாரம் சூப்பராக வேலை செய்யும். அதனால் அதை குழப்பிடக்கூடாது. நம்மளை சரியாக புரிய வைக்கணும். நான் இப்படித்தான், நான் காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கணும், எப்போவுமே நான் அதில் மாற மாட்டேன், நீ என்ன சரியாக புரிஞ்சிக்கோ, என்ன நீ கரெக்டாக எழுப்பி விட்டுரு. அது எழுப்பி விடும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மதிப்பளித்து, ஏன்னா அது கஷ்டப்பட்டு பாருங்கள், நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, ஆனால் அது முழிச்சிருக்கு பாருங்கள். ஒரு கடிகாரங்கிறது இயங்கிக்கிட்டே இருக்குது. அந்த கடிகாரம் தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த கடிகாரம் எப்போவுமே இயங்கிக்கிட்டே இருக்குது, நாம் தூங்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளை எழுப்பி விடுது பாருங்கள். அப்போ அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். 24 மணி நேரமும் முழிச்சிருக்கு அந்த கடிகாரம், நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிரியல் கடிகாரம் 24 மணி நேரமும் முழிச்சிருந்து நமக்கு எந்தெந்த நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணுவோங்கிறத கரெக்டாக ஞாபகப்படுத்துது. இவர் 4 மணிக்கு எழுந்திருப்பார், அப்புறம் இத்தனை 6 மணிக்கு வாக்கிங் போவார், அந்த ஆசையை தூண்டும் பாருங்கள். இப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சு எழுந்துருங்க, இப்போ 6 மணி ஆகிடுச்சு போய் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையை தூண்டும். மத்தியானம் 1 மணி ஆகிடுச்சு, இப்போ 1 மணி நேரம் படுங்க, ஏன்னா நீங்கள் அதான் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி பழக்கப்படுத்தியிருப்பீங்க, அதுக்கு புரிய வச்சுருப்பீங்க உயிரியல் கடிகாரத்துக்கு. அதனால் உயிரியல் கடிகாரத்துக்கு நீங்கள் உங்களை புரிய வைங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அலாரம். நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்களா, அதுதான் நீங்கள் செஞ்சது, அது நீங்கள் அலாரம் செட் பண்ணுறீங்க. இப்போ நாளைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா இன்றைக்கே எப்படி அலாரம் செட் பண்ணுறது, அந்த உயிரியல் கடிகாரத்தில் எப்படி அலாரத்தை செட் பண்ணுறது அப்படின்னா, இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருப்பதற்கான அந்த அலாரத்தை நீங்கள் செட் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த மாதிரி தான் இந்த அலாரத்தை செட் பண்ணுறது. அது மாதிரி டெய்லி எனக்கு 4 மணிக்கு தான் எழுந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி 4 மணிக்கு எழுந்திரிச்சிருங்க. அப்போ தான் அந்த அலாரம் செட் ஆகும், கரெக்டாக எழுப்பி விட்ருவோம் உங்களை. அதனால் இதுதான் நம்ம உயிரியல் கடிகாரம். அது எப்படி வேலை செய்யுது, ஏதோ உயிரியல் கடிகாரன்றாங்களே, அது அதை செட் பண்ணுறது. நீங்கள் அதை குழப்பி விட்டுறக்கூடாது. ஒரு நாள் முன்ன பின்ன எந்திக்கிறது, மாற்றுறது, லீவு நாள்னால் 7 மணி வரைக்கும் தூங்குறது,
மற்ற நாள்னா 4 மணி வரைக்கும் 4 மணிக்கு எந்திக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் நினப்புக்கெல்லாம் அந்த அலாரம் அவ்வளோ ஈஸியாக செட் ஆகுது. அதனால் நீங்கள் அதை குழப்பாமல் உங்களை பற்றி சரியான புரிய வைங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ இதை தான் அவர் நாளைக்கு பண்ணுவார். இன்றைக்கி 4 மணிக்கு எந்திச்சாருன்னா நாளைக்கு 4 மணிக்கு தான் எந்திப்பார். இந்த மாதிரி அந்த உயிரியல் கடிகாரத்திற்கு உங்களை பற்றிய ஒரு புரிதல் சரியாக இருப்பது. அதன்படி தான் அது வேலை செய்யுது.